வணக்கம். அறிவியலும் அமைதியும் இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும் இல்லையா? ஆமா, பொதுவா அப்படிதான் யோசிப்போம். ஒன்னு வெளி உலக ஆராய்ச்சி, இன்னொன்னு பார்த்தா உள் மனப்பயணம். ஆனா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான பார்வை இருக்கு. இது ரெண்டும், அதாவது உண்மையை தேடுறதுல எப்படி கூட்டாளிகளா இருக்க முடியும்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. ஆமா, முதல் பார்வையில இது ரெண்டும் வெவ்வேறு துருவங்கள் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த குறிப்புகள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டுக்குமே பொதுவான ஒரு அடிப்படை இருக்கு. என்னது? அது உண்மையை தேடுறது. அறிவியல் புற உலகத்தை பரிசோதனைகள் மூலமா ஆராயுது. அமைதி அது அக உலகத்தை அனுபவங்கள் மூலமா புரிய வைக்குது. இதுக்கு மதம், கலாச்சாரம்னு எந்த எல்லையும் கிடையாது. இது ஒரு பொதுவான மனித தேடல். ஓ சரி. இதுல மதிப்புகளோட பங்கு பத்தியும் பேசுறாங்க இல்லையா? அது எப்படி ஒரு பாலமா இருக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். கரெக்ட், அது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது அறிவியலுக்கு எப்படி நேர்மை, அப்புறம் ஆர்வம், விடாமுயற்சி இதெல்லாம் முக்கியமோ, அதே மாதிரி அமைதிக்கு தூய்மை, கருணை, சுயமரியாதை இதெல்லாம் முக்கியம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. அன்பு, அமைதி, உண்மை, இந்த மாதிரி அடிப்படை மனித குணங்கள் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்கு. தியானத்தை ஒரு அக ஆய்வகம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த ஓமை ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இங்க நம்ம மனம்தான் கருவி. சரி. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம ஆராயிற டேட்டா. ஓஹோ. நம்ம ஆன்மா தான் அதை கவனிக்கிற பார்வையாளர். அமைதி தான் அந்த ஆய்வகம் இயங்குற ஒரு சூழல், ஒரு மீடியம் மாதிரி. குறிப்பா ராஜயோக தியானம் பத்தி சொல்றாங்க. இது மனதை கட்டுப்படுத்தி நம்மோட அந்த ஆழ்மன மூலத்தோட, நம்மோட உயர்ந்த தன்மையோட இணையறதுக்கு உதவுற ஒரு வகை தியானம். அப்படியா? ஆமா. ஒரு விஞ்ஞானி எப்படி பிரபஞ்சத்தோட விதிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரோ அது மாதிரி இது. சரி, இப்போ கொஞ்சம் அமைதி, சக்தி பத்தின சில பொதுவான தப்பெண்ணங்களுக்கு வருவோம். நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல, அமைதினா பலவீனம், சக்தினா ஒரு மாதிரி அதிகாரம்னு. ஆனா இந்த குறிப்புகள் வேற மாதிரி சொல்லுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான இடம். அமைதினா செயலற்று இருக்கிறது இல்ல, அது ஒரு உள் வலிமை. எந்த சூழ்நிலையும் ஒரு சமநிலையோட ஏத்துக்கிற பக்குவம். சமநிலை. அதே மாதிரி சக்திங்கிறது மத்தவங்களை அடக்கி ஆள்றது கிடையாது. அது சுய கட்டுப்பாடு, தைரியம், சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கிற ஆற்றல், அப்புறம் யோசிச்சு செயல்படுற தன்மை. அப்போ உண்மையான அமைதி தான் வலிமைன்னு சொல்றீங்களா? உண்மையான சக்தி தான் சுய கட்டுப்பாடு. இது ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடு மாதிரி இல்லையா? இல்ல, அதுதான் இங்க விஷயம். இந்த குறிப்புகள் சொல்றபடி இவை ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடானதில்ல, துணை நிக்கிற விஷயங்கள். ஓ அப்படியா? உள் அமைதி இருந்தாதான் உண்மையான வலிமை வரும். சுய கட்டுப்பாடு இருந்தாதான் சக்தியை சரியா பயன்படுத்த முடியும். ரெண்டும் சேர்ந்ததுதான் முழுமை. தியானத்தோட அனுபவங்களை புரிய வைக்க சில அறிவியல் உவமைகளையும் இந்த குறிப்புகள் பயன்படுத்துதுன்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரி? ஆமாம், அதுவும் சுவாரஸ்யமா இருக்கு. உதாரணத்துக்கு, தியானத்துல நம்மளோட உள்ளுணர்வு திறன் அதிகமாகிறத ஒரு பயோமெட்ரிக் சென்சார் எப்படி சின்ன சின்ன மாற்றங்களையும் உணருதோ அதோட ஒப்பிடுறாங்க. சரி. அப்புறம் கிடைக்கிற ஞானத்தை ஒளி உணர்விகள் மாதிரி சொல்றாங்க. தூய எண்ணங்கள் மூலமா நல்ல அதிர்வுகளை ஈர்க்கிறத ஒரு காந்தவியல் தத்துவத்தோட ஒப்பிடுறாங்க. இதெல்லாம் அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்க உதவுற உவமைகள் தான். அப்போ அறிவியலையும் இந்த அக பயணத்தையும் இணைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? எதுக்காக இதை இணைக்கணும்? ஆமா, இது ரெண்டையும் இணைக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அறிவியலோட நல்ல மதிப்புகள் சேரும்போது அது மனித குலத்துக்கு நன்மை செய்யற ஒரு நிலையான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். அமைதியோட விழிப்புணர்வு சேரும்போது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும், குழப்பம் இல்லாம. தியானத்தோட அறிவு சேரும்போது ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ முடியும். இது ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? ஏதாவது நடைமுறை வழிகள் சிம்பிளா இருக்கா? இருக்கு. ரொம்ப எளிமையான பயிற்சிகளை தான் பரிந்துரைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமானது இல்ல. சொல்லுங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் சும்மா அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிறது. அப்புறம் உங்க எண்ணங்கள் எப்படி வருது போகுதுன்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி விலகு நின்னு எந்த தீர்ப்பு சொல்லாம சும்மா கவனிக்கிறது. ஓகே, கவனிக்கிறது. உங்க அடிப்படை மதிப்புகளை, அதாவது நேர்மை, அன்பு மாதிரி சின்ன சின்ன அன்றாட செயல்கள்ல எப்படி வெளிப்படுத்தலாம்னு பாக்குறது. அப்புறம் அந்த அமைதியான மனநிலைக்கும் தேவைப்படும் போது உறுதியா செயல்படுற அந்த சக்திக்கு நடுவுல ஒரு சமநிலைய கொண்டு வர முயற்சி பண்றது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, அறிவியலும் அமைதியும் எதிரிகள் இல்ல, கூட்டாளிகள். சரிதானே? ஆமா, கரெக்ட். மதிப்புகள் அவற்றுக்கு பாலம் மாதிரி. தியானம் ஒரு அகப்பரிசோதனை, அமைதியும் உண்மையான சக்தியும் இந்த இணைப்போட விளைவுகள். அருமையா சொன்னீங்க. அதுதான் இதோட சாரம். அப்போ
இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது நம்ம கேட்போருக்கு என்ன சொல்ல வருது? அறிவியல் உங்க வெளி உலகத்தோட என்ன அப்படிங்கறத புரிய வைக்க உதவுதுன்னா, ம், அமைதி உங்க உள் உலகத்தோட ஏன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க உதவுது. ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக இந்த குறிப்புகள்ல இருந்து ஒரு கடைசி சிந்தனை சொல்றேன். சொல்லுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு ஆய்வகமா இருக்கட்டும், உங்க இதயமே ஒரு விஞ்ஞானியா இருக்கட்டும், நீங்க உங்க வெளி உலகத்தை பார்க்குற அதே ஆர்வத்தோடையும் அதே ஆய்வு மனப்பான்மையோடையும் உங்க உள் உலகத்தை அணுகுனா நீங்க என்னவெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.